வலைபேச்சு அந்தன்னு ஒருத்தர் சொல்றாரு. அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கார் பார்க்கிங்ல போய் இந்த கார் எடுத்துட்டு போனாதான் கிரௌடு குறையும், டிராபிக் ஜாம் வந்து குறையுங்கிறதுக்காக போனாங்க. கார் பார்க்கிங் வரைக்குமே பேச்சு கேட்கும். ஏன் வீட்டுல இருந்தா யூடியூப்ல கேட்க முடியாதா? ஒட்டுமொத்தமான சோசியல் மீடியா, ஒட்டுமொத்தமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலும் அவர் பேச்சு தான் போட்டுட்டு இருந்தாங்க. அங்க உட்காந்து கேட்டா ரொம்ப டிராபிக் ஜாம் குறைஞ்சிருக்குமே. அதாவது முட்டலாம், இந்த அளவுக்கு முட்டுன்னு முட்டக்கூடாது, கூவலாம், ஆனா வாங்கின காசுக்கு மேல கூவக்கூடாதுங்கிற கொய்யாங்கிற மாதிரி உட்கார்ந்து கூவுறாங்க. இவங்க எல்லாம் நாட்டில் அரசியல் விமர்சகர்கள், இவரெல்லாம் நடுநிலைவாதிகள், இவரெல்லாம் நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த வந்த ஜனநாயகவாதிகள். இவங்க எல்லாம் யாரு? இந்த வலைபேச்சு அந்தன பிஸ்மி இவங்க எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு விஜய்க்கு முட்டுறாங்க. அது முட்டு திருசா இருக்கு, முட்டெல்லாம் தப்பு கிடையாது. இந்த அளவுக்கு நீங்க முட்டு கொடுக்க கூடாது, அதாவது முரட்டு முட்டு கொடுக்க கூடாது, முட்டுல பிஹெச்டி வாங்கின அளவுக்கு கொடுக்க கூடாது. அப்போ விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கலைஞ்சு போறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பேச்ச கேட்க வரல, உங்க பேச்ச பார்க்க வரல, உங்களை பார்க்க வரான். அதை விஜய்னு சொல்றாரு. ஒரு கட்சி தலைவன், அவர் வந்து நடிகரா இல்ல, ஒரு கட்சி தலைவராக என் கொள்கைக்கு ஓட்டு போடுங்க, என் கோட்பாட்டுக்கு ஓட்டு போடுங்க, என் சித்தாந்தத்துக்கு ஓட்டு போடுங்க, என் தத்துவத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல, என் முகத்துக்கு ஓட்டு போடுங்கிறாரு. முகத்துக்கு எப்படியா ஓட்டு விடும்?